ஹாய் காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம்ஸ் டு தமிழன் யூடியூப் சேனல். நாம் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, 10ஆம் வகுப்பு இயல் 5இல் உள்ள இலக்கண பகுதியான வினா விடை வகைகள் பொருள்கோள்கள். இந்த பதிவில் நம்ம வினா விடை வகைகள் மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்ட் 2ல் பொருள்கோள்கள் பார்க்கலாம். பல்வேறு சூழல்களை வினாக்களை பல்வேறு சூழல்களில் நம்ம கொஷின் கேட்குறோம். வினாக்களை வினவுகிறோம், விடைகள் கூறுகிறோம். மொழியின் வளர்ச்சி என்பது வினவுவதிலும் விடையளிப்பதிலும் கூட இருக்கிறது. அவற்றை பற்றி நன்னூலார் விளக்குகிறார். நம்முடைய மொழி வளர்ச்சி இருக்கு இல்லையா, அது எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்றதை நம்ம இந்த வினாக்கள் கொஷின் கேட்குறோம் பாருங்கள், அதுக்கு விடைகள் ஆன்சர் பண்ணுறோம் பாருங்கள், இதை பற்றியும் நன்னூலார் நல்லா விளக்கியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம வினாக்களுடைய வகையெல்லாம் பார்க்கலாம். மொத்தம் வினா 6 வகைப்படும். அது என்னென்னா அறிவினா, அறியா வினா, ஐய வினா, கொளல் வினா, கொடை வினா, ஏவல் வினா அப்படின்னு சொல்லி வினா எத்தனை வகைப்படும்னா 6 வகைப்படும். ஃபஸ்ட்டு அறிவினா. தான் விடை அறிந்திருந்தும் அவ்விடை பிறருக்கு தெரியுமா என்பதை அறியும் பொருட்டு வினவுவது தான் அறிவினா. இப்போ எனக்கு ஆன்சர் தெரியும், ஆனால் எதிரில் இருக்காங்களே ஆடியன்ஸ், அவங்களுக்கு ஆன்சர் தெரியுமா அப்படின்ட்டு நான் செக் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சிருந்தோம் மற்றவங்கள நான் கொஷின் கேட்குறேன். அதுக்கு பேர் தான் அறிவினா. இதுக்கு எடுத்துக்காட்டு மாணவரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று ஆசிரியர் கேட்டல். ஏன்னா ஆசிரியருக்கு அந்த கவிதையுடைய பொருள் தெரிஞ்சிருக்கும். மாணவனுக்கு எந்த அளவுக்கு அவன் நம்ம நடத்துனதுலேருந்து புரிஞ்சு வச்சுருக்கான், என்ன தெரிஞ்சிருக்கிறான் அப்படின்றதுக்கு அறியறதுக்காக கேட்பாங்க அறிவினா. நெக்ஸ்ட்டு அறியா வினா. தான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினவுவது. ஆசிரியரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று மாணவர் கேட்டல். எனக்கு உண்மையாலுமே என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அந்த கொஷினுக்கான ஆன்சர் எனக்கு தெரியல. அப்போ நான் யார்கிட்ட போய் கேட்கணும்? யாருக்கு தெரியுமோ? ஆசிரியருக்கு தெரியும் இல்லையா? அதனால் நான் அவங்கக்கிட்ட போயிட்டு தான் நான் கிளியர் பண்ணிக்க முடியும். அப்போ நமக்கு தெரியாத ஒன்றை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக கேட்குறோம் இல்லையா, அதுதான் அறியா வினா. இதுக்கு எடுத்துக்காட்டு தான் ஆசிரியரிடம் கிட்ட இந்த கவிதையுடைய பொருள் யாது அப்படின்னு மாணவன் போய் கேட்குறது. இது அறியா வினா. நெக்ஸ்ட்டு ஐய வினா. ஐயம் நீங்கி தெளிவு பெறுவதற்காக கேட்கப்படுவது. இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா என வினவுதல். இப்போ 2 பேரில் யார் செஞ்சுருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வரும். அதை கிளாரிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக நம்ம கேட்குறோம் இல்லையா, அதுதான் ஐய வினா. இந்த செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா அப்படின்னு கேட்டோம்னா அது என்னது? ஐய வினா. நெக்ஸ்ட்டு கொளல் வினா. தான் ஒரு பொருளை வாங்கி கொள்ளும் பொருட்டு வினவுவது. எனக்கு ஒரு பொருள் வேணும், அதுக்காக நான் கேட்குறேன்னா அது கொளல் வினா. இதற்கு எடுத்துக்காட்டு ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலகரிடம் வினவுதல். ஏன்னா எனக்கு ஜெயகாந்தன் சிறுகதைகள் ரொம்ப பிடிக்கும், நான் அதை படிக்கிறதுக்காக நான் வாங்க போகிறேன். அதனால் ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா அப்படின்ட்டு நம்ம நூலகரிடம் கேட்கறது. அது கொளல் வினா. நெக்ஸ்ட்டு கொடை வினா. பிறருக்கு ஒரு பொருளை கொடுத்து உதவும் பொருட்டு வினவுவது. என்னிடம் பாரதிதாசன் கவிதைகள் 2 படிகள் உள்ளன, உன்னிடம் பாரதிதாசனின் கவிதைகள் இருக்கிறதா என்று கொடுப்பதற்காக வினவுதல். இப்போ என்கிட்ட பாரதிதாசனுடைய கவிதைகள் 2 படிகள் இருக்குது, உங்களுக்கு வேணுமா? இப்போ என்கிட்ட ஒரு பொருள் இருக்குது, அப்போ நான் உனக்கு வேணுமா, உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறதுக்காக கேட்குறேன். ஏன்னா என்கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்குது, அப்போ உனக்கு வேணுமா அப்படின்னு உனக்கிட்ட கொடுக்கறதுக்காக கொஷின் கேட்குறோம் இல்லையா, அதுதான் கொடை வினா. அதுக்கடுத்து ஏவல் வினா. ஒரு செயலை செய்யுமாறு ஏவுதற் பொருட்டு வினவுவது தான் ஏவல் வினா. இதற்கு எடுத்துக்காட்டு வீட்டில் தக்காளி இல்லை, நீ கடைக்கு செல்கிறாயா என்று அக்கா தம்பியிடம் வினவி வேலையை சொல்லுதல். எனக்கு ஒரு பொருள் தேவை, அதை நீ கெஞ்சினாதான் நீ எப்படி அது கொஞ்சம் இது எனக்கு கொஞ்சம் ஆர்டர் போட்டோம்னா செய்வியா? செய்ய மாட்டேன், அதனால் நீ கொஞ்சம் கடைக்கு போவியா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப கண்டிப்பாக செய்வேங்க இல்லையா, கொஷின் சொல்கிறோம் இல்லையா, அதுதான் ஏவல் வினா. நெக்ஸ்ட்டு அந்த பாக்ஸுக்குள்ளார இருக்குது இல்லை, அதை பார்க்கலாம். அறிவு, அறியாமை, ஐயுறல், கொளல், கொடை, ஏவல் தரும் வினா 6ம் இழுக்கார்.
இந்த வினா வகையை பற்றி நன்னூலார் சொல்லியிருக்கிறது. அறிவு அறியாமை ஐயுறல் கொள்ளல் கொடை ஏவல் தரும் வினா ஆறும் இழுக்கார். நெக்ஸ்ட் வந்து சுட்டு மறை நேர் ஏவல் வினாதல் உற்றது உரைத்தல் உருவது கூறல் இனமொழி எனும் என் இறையுள் இறுதி நிலவிய ஐந்தும் அப்பொருண்மையின் நேர்ப. இது யார்? விடை வகையை பற்றி யார் சொல்லியிருக்கிறது? நன்னூலார். நெக்ஸ்ட் வந்து வினா வகைகள் அதான் மொத்தம் 6. என்னென்னது? அறிவினா, அறியா வினா, ஐய வினா, கொளல் வினா, கொடை வினா, ஏவல் வினா. விடை வகைகள் எத்தனை? மொத்தம் 8. அது என்ன? சுட்டு விடை, மறை விடை, நேர் விடை, ஏவல் விடை, வினா எதிர் வினாதல் விடை, உற்றது உரைதல் விடை, உருவது கூறல் விடை, இனமொழி விடை. விடை வகை மொத்தம் எத்தனை? 8ன்னு பார்த்துச்சோம். சுட்டு விடை, மறை விடை, நேர் விடை, ஏவல் விடை, வினா எதிர் வினாதல் விடை, உற்றது உரைதல் விடை, உருவது கூறல் விடை, இனமொழி விடை அப்படின்னு எத்தனை வகைப்படும்? 8 வகை. இதில் ஃபஸ்ட்டு 3 வகையும் நேரடி விடைகளாக இருப்பதால் வெளிப்படை விடைகள். சுட்டு மறை நேர் இது 3னாது வெளிப்படை விடைகள். இது வந்து கொஷின்ஸ் நிறைய ரைஸ் ஆகிருக்கு, அதனால் இது இம்பார்ட்டன்ட். இந்த 3னாது வெளிப்படை விடைகள் எனவும் அடுத்த 5 விடைகளும் குறிப்பாக இருப்பதால் குறிப்பு விடைகள். எது எதுனா சுட்டு மறை நேர் இது வெளிப்படை விடை. அதுக்கடுத்து ஏவல், வினா எதிர் வினாதல், உற்றது உரைத்தல், உருவது கூறல், இனமொழி இதெல்லாம் வந்து என்னது? குறிப்பு விடைகள். இதற்கான எக்ஸாம்பிளாக நம்ம 1 by 1 பார்க்கலாம். சுட்டு விடை, சுட்டி கூறும் விடை தான் வந்து சுட்டு விடை. எடுத்துக்காட்டு வந்து கடைத்தெரு எங்கு உள்ளது என்ற வினாவிற்கு வலப்பக்கத்தில் உள்ளது அப்படின்னு சொல்கிறது சுட்டு விடை. அடுத்து மறைவிடை, மறுத்து கூறும் விடை தான் வந்து மறைவிடை. எடுத்துக்காட்டு கடைக்கு போவாயா அப்படின்ற கேள்விக்கு நான் போக மாட்டேன் அப்படின்னு மறுத்து சொல்கிறேன் இல்லையா, அதுதான் மறுத்து விடை. அடுத்து நேர்விடை, உடன்பட்டு கூறும் விடை. கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு நான் போவேன் அப்படின்னு சொன்னோம்னா அது உடன்பட்டு கூறல், அதனால் இது என்னது? நேர்விடை. அடுத்து ஏவல் விடை, மாட்டேன் என்று மறுப்பதை ஏவுதலாக கூறும் விடை. இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் ஏவல் விடை. நெக்ஸ்ட்டு வினா எதிர் வினாதல் விடை. வினாவிற்கு விடையாக இன்னொரு வினாவை கேட்பது. என்னுடன் ஊருக்கு வருவாயா அப்படின்ற வினாவுக்கு வாராமல் இருப்பேனா என்று கூறுவது. வருவன் பதில் சொல்லாத வாராமல் இருப்பேனா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் வினா எதிர் வினாதல் விடை. இதில் வந்து ஏவல் விடைக்கும் வினா எதிர் விடைக்கும் வந்து கன்ஃபியூஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது செய்வாயா அப்படின்னு சொல்லி கேட்டால் நீயே செய் அப்படின்னு சொன்னால் ஏவல் விடை. நம்மளை ஒருத்தவங்க ஒரு வேலை வைக்கிறாங்கன்னா அந்த வேலையை நீயே செய் அப்படின்னு சொல்கிறது. இதில் வந்து ஏதாச்சும் நம்ம செய்கிறாங்கன்னா நான் செய்யாத இருப்பேனா அப்படின்ற மாதிரி சொன்னோம்னா அதுதான் வந்து வினா எதிர் விடை, வினா எதிர் வினாதல் விடை. அடுத்து உற்றது உரைத்தல் விடை. வினாவிற்கு விடையாக ஏற்கனவே நேர்ந்ததை கூறல். நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று உற்றதை உரைப்பது. நீ விளையாடலையா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம்னா அவங்களுக்கு ஏற்கனவே கால் வலியாக இருக்குது, கால் வலியாக இருக்கிறவங்கள போய் மறுபடியும் விளையாட முடியுமா, அதுதான் ஏற்கனவே அவங்களுக்கு என்ன நடந்துச்சோ அதை சொன்னால் அது வந்து உற்றது உரைத்தல் விடை. நெக்ஸ்ட் உருவது குரல் விடை. வினாவிற்கு விடையாக இனிமேல் நேர்வதை, இனிமேல் நடக்க போகிறது சொல்கிறது. நீ விளையாடவில்லையா அப்படின்னு கொஷின் கேட்குறதுக்கு ஏற்கனவே வந்து கால் வலிக்குதுன்னு சொன்னால் அது வந்து உற்றது உரைத்தல் விடை. ஆனால் கால் வலிக்கும் அப்படின்னு பின்னாடி வரதை சொன்னால் அது என்னது? உருவது கூறல் விடை. நெக்ஸ்ட்டு இனமொழி விடை. வினாவிற்கு விடையாக இனமான மற்றொன்றை விடையாக கூறல். உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது. கதையும் கட்டுரையும் ஏறத்தாழ ஒன்று தானே, இனமொழி விடை. அதனால் வினாவிற்கு விடையாக இனமான மற்றொன்றை விடையாக கூறுறது தான் இனமொழி விடை. நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பொருள்களை பற்றி பார்க்கலாம்.